ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். தூக்க கலக்கம், செம்ம தூக்கம். சண்டே இன்னைக்கு. சண்டேனால உங்களுக்கு தெரியும் ஸ்பெஷல் என்ன பண்ணலாம். மட்டன் பிரியாணி. நான் ஆக்சுவலாக மட்டன் குழம்பும் லிவர் ஃப்ரையும் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். அது இருக்குது. திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடணுன்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. ஸோ மட்டன் ஷாப்புக்கு நான் போயிட்டு மட்டன் வாங்கிட்டு லாஸ்ட் வீக் பண்ணதோட போதும்னு நினச்சேன் பிரியாணி. பட் ஆனால் வந்துட்டு திருப்பி வந்து கேட்குறான் தர்பார் பாஷா மட்டன் பிரியாணி. ஓகேங்களா, இன்னைக்கு அந்த ஸ்டைலில் தான் நம்ம பண்ண போகிறோம். கம் லெட்ஸ் கோ. காரில் ஏறினோடனே சீட் பெல்ட் போடுங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, ஸ்டார்ட். கிளைமேட் சூப்பராக இருக்குது. மேகமூட்டத்தோடு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சூப்பராக இருக்குது. லைட்டாக இந்த ட்ரிஸ்லிங் மட்டும் வந்துட்டு இருக்கு. டைம் ஆல்ரெடி 10 மணி ஆயிடுச்சு. 10 மணி ஆக போகுது. 9:50. மட்டன் இருக்குமா இல்லைன்னு தெரியல. அந்த டவுட்லேயே தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக இருக்கும். நான் ரெகுலராக போகிறேன். அது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 5 வருஷமா நான் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். மழை ட்ரெஸ்ஸிங் அது உங்களுக்கு தெரியுதா? பாருங்க. தெரியுதா? இந்த டைம்ல கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அடிக்கடி. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருந்தது, முந்தா நேற்று மழையாக இருந்தது, கோல்டாக இருந்தது, இன்னைக்கு கோல்டாக இருக்கு. மழை பெஞ்சி ஹோட்டல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. வாங்கியாச்சுங்க, மட்டன் வாங்கியாச்சு, பிரியாணி ரைஸ் எல்லாம் அங்கே வீட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ முனேஷ், லெட்ஸ் கோ. ஓகே. ஓகேங்க, ஒரு வழியாக போயிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த மழையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்ட்டு இருக்குது. ஸோ பரவாயில்ல, மேலே போயிட்டு லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு என்னென்னலாம் எட்டி பார்க்குறான் பாருங்க ஒருத்தர். மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஸோ என்னென்னலாம் வாங்கினோன்னு பார்த்துடலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தனுமணி vlogs. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மோனிஷும் எங்கள் அப்பாவும் சொல்லியிருப்பாங்க. அவங்க காலையில் போய் மட்டன் வாங்கிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து தர்பார் பாஷா பிரியாணி தான் பண்ண போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் என்னென்னலாம் போடணுன்னு அவர் சொல்லிவிடுவார். இப்போ பாருங்கள், ப்ரிப்ரேஷனாக இங்கே ஓடிட்டுருக்கு. சரி, இப்போ வந்து ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட பிரியாணிக்கு. அப்புறம் இங்கே இஞ்சி ரெடியாக இருக்குது, கொத்தமல்லி, புதினா. அப்புறம் டாடி மட்டனை காட்டுங்க. இதுதான் நம்மளோட மட்டனு.
செம்மையாக இருக்குது. சூப்பர் மீட். இதில் தான் அப்புறம் நம்மளோட பிரியாணி வெசல் இதில் தான் நம்ம பண்ண போகிறோம் நம்மளோட பிரியாணி. எவ்வளோ கேஜி இது மட்டன்? மட்டன் வந்துட்டு ஒரு 1.5 கேஜி 1 கேஜி ரைஸ் போட்டு பண்ணுறோம். பாஷா பிரியாணி, தர்பார் பாஷா பிரியாணி. அதில் என்னென்னலாம் போகணுன்னு மட்டும் நான் செய்யும்போது டக்குன்னு சொல்லிடுறேன், அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டாக நம்ம பிரியாணியில் வந்து நம்ம 400 கிராம் அண்ட் 400 கிராம் ஆனியன், 400 கிராம் டொமேட்டோ போடுவோம் இல்லையா. ஆனால் தர்பார் பாஷா பிரியாணியில் 350 கிராம் ஆனியனும் 250 கிராம் டொமேட்டோ தான் போடுவோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 கேஜி ரேஷியோக்கு 1 கேஜி ரைஸுக்கு 50 கிராம் கார்லிக் பேஸ்ட்டும் 100 கிராம் இஞ்சி பேஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். இன்னைக்கு பிரியாணி வந்து நம்ம கிச்சனில் தான் பண்ண போகிறோம். எண்ணெய்லாம் தளிக்குது, அதனால கொஞ்சம் நான் பின்னாடியே போய்க்கிறேன். இதில் வந்து ஆனியன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நம்ம போட போகிறோமா? பச்சை மிளகாவோட சேர்த்து வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகா ஒரு 3 4, பட்டா, கிராம்பு, ஏலக்காய் ஹோல் ஸ்பைஸ் போட்டுடலாம். நல்ல வேலை தெளிக்கல. பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுல்ல டாடி? சரி. இப்போ நம்ம முதல்ல 50 கிராம் பூண்டு ஆட் பண்ணிடணும். சரியா? 50 கிராம் பூண்டு. ஆமாம். அடுத்து 100 கிராம். இது நல்லா அந்த ஒயிட் கலர் வந்துட்டு இந்த ஆஃப் ஒயிட் கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தான் போடுவீங்க? அதுக்கப்புறம் தான் எல்லாமே ஒன்றா போடுவோம். அவ்வளோதான். இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சா? சரி. இப்போ நம்ம என்ன பண்ணால் பூண்டு போட்டோடனே நம்ம என்ன பண்ணுவோம், பழைய இதில் இஞ்சி போடுவோம். பட் ஆனால் இப்போது நம்ம அந்த மட்டன் பீஸை போட்டுடணும். இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட். அப்பா செம்ம மட்டன் டாடி. மட்டன் பீஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விடணும். அப்பதான் அந்த மட்டன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து நல்லா வெளியே வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இது 5 நிமிஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ணோம்னா இது எல்லாத்தையும் ஒண்ணா போட போறோம். 250 கிராம் டொமேட்டோ, தயிர் ஒரு 150 கிராம், இஞ்சி ஒரு 100 கிராம், கல்லுப்பு. இது இவ்வளோதான். நம்ம சப்போஸ் 2 கிலோ போடுறதுனா இவ்வளோ போடணும். இது வந்துட்டு 1 கிலோ ஆனதுன்னா இவ்வளோதான். சில்லி பவுடர் வந்து ஒரு 10 கிராம். எவ்வளோ தெரியும், நான் இதுலேயே போட்டேன். சில்லி பவுடர் ஒரு 10 கிராம். 10 கிராம்ஸ். மஞ்சத்தூள் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே. கொத்தமல்லி ஒரு கைப்பிடியா? கைப்பிடி, அரை கைப்பிடி தான், நிறைய போட தேவையில்லை. ஓகே. கொத்தமல்லி அரை கைப்பிடி. ஓகே. ஓ தண்ணி பத்தியா? தெரியுது. மொத்தத்தையும் இதில் கொட்டிடணும். கொட்டி திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். தண்ணி போடும் போது பார்த்துக்கலாம்ல. ஓகே. முடியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் டாடி? ஓகே. இது ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறணும். இந்த மசாலாலே நல்லா பாயில் ஆகும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு கைப்பிடி. ஓகே. செம்ம வாசனை. வாசனை எப்பவுமே வரதான் செய்யும். தண்ணி ஊற்றாமல் எவ்வளோ தண்ணி வருது? ஆமாம். இந்த புதினாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். புதினாவோட ஃப்ளேவர். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி, ஏன்னா இப்போ புதினா போட்டேன் இல்லையா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே குக் பண்ணணும். ஸோ அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றுவோம். ஓகே. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. பார்த்தீங்களா? சூப்பரா பாயில் ஆகுது. அப்பா இன்னும் தண்ணி ஊற்றுன மாதிரி இருக்கு. அதான் சொல்றோம்ல, மட்டன்லயே தண்ணி இருக்கும், அதனால தண்ணி மாதிரி ஊற்றிருக்கூடாது. இப்போ ஹாட் வாட்டர் பாயில் பண்ணுறோம் இல்லையா, இது வந்துட்டு ஒரு 750 ml ஊற்றணும்.
எதுக்கு டாடி பார்த்து பண்ணலாம்ல. 3 டம்ளர் போட்டால் எண்ணெய் வருது. செம்ம சூடு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மட்டன் வேகிறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடும். இது வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். ஆமாம் 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம ரைஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக இதில் பாயில் பண்ணி இதில் போட போகிறோம். ஒரு லெமன் ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது எல்லோ கலர்ன்றதால இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கறி வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகேவா? 20 மினிட்ஸ் ஆயிடுச்சா? கறி நல்லா வெந்துடுச்சு. நம்ம அரிசி இங்கே உழவு வச்சிட்ருக்கு, வேக வச்சிடலாம். இதில் ஆல்ரெடி நான் கலர் பவுடர் சேர்த்துருக்கேன். கலர் கொஞ்சம் செம்மையாக பாயில் ஆகுது. ஓகே, இது வந்துட்டு ஒரு 70% குக் ஆன உடனே நம்ம எடுத்துடணும். ஆல்ரெடி இது வந்து நம்ம சிம் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணிக்கணுமா? மிக்ஸ்லாம் பண்ணக்கூடாது. ஓரத்தில் அரிசி போடுற மாதிரி கேப். ஓகே, இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் வடி பிரியாணினாலே மிக்ஸ் பண்ணக்கூடாதா? ஓகே, தண்ணிலேயே வந்துட்டு இது சுத்தம் இருக்கு இல்லையா, சுத்தம் எடுத்து பிடிச்சிடணும். ஃபுல் சிம்மில் இருக்கணும். ஃபுல் சிம்மு. ஆமாம், ஃபுல் சிம்மில் விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஃபுல் சிம்மில் அது பாட்டுக்கு தம் ஆகட்டும். ஓகே, தம் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்மளோட தர்பார் பாஷா பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பா, பிளான்ஸ் எல்லாம் எப்படி வளருமோ அந்த மாதிரி வந்திருக்கு. என்ன பார்க்கவே இல்லைல்ல, பாருங்க. நான் தான் இவ்வளோ நேரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஆஹா, என்ன ஒரு பிரியாணி, சூப்பர். மட்டன் மட்டன் இந்த வாசனை இருக்குது பார்த்தீங்களா? இதோட ப்ராப்பர் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போடுவீங்களா? கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் வந்து ப்ராப்பர் இது மெஷர்ஸ், அதாவது இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் எவ்வளோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், பாருங்கள். எல்லாம் சூப்பர். மட்டன் குக்கரில் கூட வைக்கல, ஆனால் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு மட்டன் பீசஸ்ஸு. உப்புக்காக எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரைஸ் பார்த்தீங்களா, உதிரியாக நல்லா. டாடி, இன்னைக்கு இந்த பையன் வந்துட்டு சமைக்கிறது வரவே இல்லை. இன்னைக்கு இந்த பையன் ஃப்ராடு பையன். சண்டை போட்டு இன்னைக்கு ஃபுல்லாக கிச்சன் பக்கம் வரல. இப்போ பிரியாணி மட்டும் அமுக்கிறது வந்துருக்கான் பாருங்க. சண்டை போட்டேன், ஏன் சண்டை போட்டேன்? அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு விளாக் நீங்கள் பார்க்கலாம். பொட்டாசி மாதம் மேலே வரப்போகுது, அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் விளாக் இருக்குது. வெஜிடேரியன் எப்படி சமைக்கணும்னு கற்றுக் கொடுக்குறோம். இனிமேல் நான்வெஜ். ஓகே, அதுவும் நல்லது தான். டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், குட் ஃபார் ஹெல்த். எனக்கு ஒரு செம்ம கட்டுறோம். நானும் மனுஷன் பயங்க ஓட்டேன் அப்படின்னே இருக்கா. அவனோட வியூ ப்ளீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அதற்கு பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் பிரியாணி பார்சல். பாய்.